மற்றொரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் துணை அமைப்பா டிஎன்பிஎஸ்சி என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை வெளியாகியிருக்கிறது. திமுகவின் துணை அமைப்பா டிஎன்பிஎஸ்சி எனவும் வேலைவாய்ப்பு குறித்தான பொய்யான தகவல்களை அளித்து மக்களை ஏமாற்ற துணை போகக்கூடாது எனவும் அவர் பல்வேறு விஷயங்களை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவின் துணை அமைப்பா டிஎன்பிஎஸ்சி என்ற கேள்வியை அன்புமணி ராமதாஸ் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார்? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து திமுகவினுடைய ஒரு துணை அமைப்பாக செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 17,000 பேருக்கும் கூடுதலானோருக்கு புதிதாக அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. கடந்த ஓராண்டில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே புதிய வேலைவாய்ப்புகளை காண அந்த அறிவிக்கையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள நிலையில் வரலாறு காணாத வகையில் வேலைகளை வழங்கிவிட்டதாக டிஎன்பிஎஸ்சி அப்பட்டமாக பொய் சொல்லி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலம் 17,595 காலி பணியிடங்கள் 2026 ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று தமிழக அரசு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அறிவித்தது. அதன்படி கடந்த 2024 ஜூன் மாதம் நடப்பு வரையிலே 17,702 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனினும் எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை டிஎன்பிஎஸ்சி வெளியிடவில்லை. இது மக்களை ஏமாற்றும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள மிக மோசடியான அறிவிப்பு என்றும் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான முடிவுகளை மிக தாமதமாக அறிவித்து அவற்றையெல்லாம் புதிய வேலைவாய்ப்புகளாக கணக்கு காட்ட டிஎன்பிஎஸ்சி முயல்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு டிஎன்பிஎஸ்சி விரைவாக செயல்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிக அளவில் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் எனவும் அதற்கான பாடத்தை தொடர்ந்து மக்கள் புகட்டுவார்கள் என்றும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.